இன்றைய புதிய கோணம் பகுதியில் தி பிரிண்ட் இணையதளத்துடைய கட்டுரையை பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் தொகுதியில் வென்ற யோகி ஆதித்யநாத் பாஜகவுடைய வியூகம் என்ன அப்படின்ற சாராம்சத்தை ஒட்டி எழுதியிருக்காங்க. பிரசாந்த் ஸ்ரீவஸ்தவா இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு பத்திரிகையாளர் திரு பீர் முகமது இருக்கார். வணக்கம். குண்டர்கி தொகுதியுடைய இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 1,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். முக்கியமான சாராம்சம் என்னன்னா, இங்க இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 60% அளவுக்கு வசிக்கிறாங்க. அந்த தொகுதியோட இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். எதிர்த்து போட்டியிட்டது 11 இஸ்லாமிய வேட்பாளர்கள், சுயேட்சைகள் உட்பட, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சியை உட்பட்ட வேட்பாளர்கள். ரொம்ப முக்கியம், பாஜகவுடைய வேட்பாளர் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர், இந்து மதத்தை சேர்ந்தவர். இஸ்லாமியர்கள்ட்டையும் பாஜகவுக்கான ஆதரவு இந்த முறை தேர்தலில் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதோடு தான் இந்த கட்டுரை தொடங்குது. அப்படிதான் புரிந்து கொள்ளணுமா? ஆமாம், அப்படி புரிந்து கொள்ள முடியாது. அந்த கட்டுரையில் சில அடிப்படையான பிழைகள் இருக்கின்றன. அதை முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் சரி, பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரும் சரி, நிறைய ஃபேக் ஓட்டிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல இந்த குந்தர்கி தொகுதியில் நிறைய ஃபேக் ஓட்டிங் நடந்திருக்கு. குறிப்பாக சமாஜ்வாடி கட்சியுடைய முகவர்களும் அதே போல் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முகவர்களும் வலுக்கட்டாயமாக காவல்துறையால் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மொத்தம் 435 பூத்துகள், வாக்குச்சாவடிகளில் அதாவது வாக்காளர்கள் ஏறக்குறைய 6 வீடியோக்கள் வந்திருக்கு. அந்த 6 வீடியோக்கள்லையுமே முஸ்லீம் வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படாததுக்கான வீடியோ ஆதாரங்கள் குந்தர்கி தொகுதியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சி எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இந்த மாதிரி ஃபேக் ஓட்டிங் நடந்ததுன்னா எதிர்காலத்தில் நாங்கள் பைப்போலே ஏற்கனவே எங்களுடைய கொள்கை இடைத்தேர்தல்களில் பங்கெடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை குந்தர்கி போன்ற இடங்கள் உருவாக்கி இருக்கின்றன என்று பகுஜன் சமாஜ் கட்சி நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறது. அதே போல் இந்த வீடியோ ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாமே நடந்து முடிஞ்சது. முறைகேடுகள், தேர்தல் முறைகேடுகள், ஓட்டர் சப்ரேஷன் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இந்த பிரச்சனையை, இந்த கட்டுரையை மையம் கொள்ளாமல் இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு இடத்துல இது கன் பாயிண்ட்ல நடந்தது, துப்பாக்கி முனையில் காவலர்களுடைய அச்சுறுத்தலில், மிரட்டலில் ஆளுங்கவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டது குறித்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் சொல்றது கட்டுரையில இடம்பெற்றிருக்கு. ஒரே ஒரு 10 இடம்பெற்றிருக்கு. ஆனா அது மிக ஒரு நரேட்டிவே பிஜேபிக்காக செட் பண்ணக்கூடிய ஒரு கட்டுரையாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். அது ஒரு மதச்சார்பற்ற ஒரு பிரச்சாரத்தை செஞ்சாரு பாஜகவுடைய வேட்பாளர். எல்லா நிகழ்வுகளுக்கும் போனாரு, திருமண நிகழ்வுகள் உள்ளிட்ட எல்லா இஸ்லாமிய நிகழ்வுகளுக்கும் போனாரு. அவங்க வழிபாட்டு சமயத்தில் அணிவித்திருக்கக்கூடிய அந்த தொப்பியை அணிவிச்சிட்டாரு. ரொம்ப இணக்கமாக அந்த மக்களோட பழகினாருன்னு கட்டுரையாளர் சொல்றார். இது இந்த முறை இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை பாஜக வேட்பாளர் பெறுவதற்கு உதவி செஞ்சிருக்கா? அது மிக இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை தான் நினைக்கிறேன். அதாவது முழுக்க இப்படியான ஒரு நரேட்டிவ் அந்த கட்டுரையாளர் எடுக்கிறதுங்கிறது அங்க என்ன நடந்தது களத்துல. அதாவது நீங்க பூத் எல்லாம் கேப்சர் பண்ணி அதுக்கு ஒரு வார்த்தை அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, நியூ ஏஜ் எலக்ட்ரானிக் பூத் கேப்சரிங்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் சொல்றாரு, எனக்கு ஸ்லிப்பே வரல அப்படின்ட்டு. அது இந்த நியூஸ் லாண்ட்ரியில் அது அந்த இது இடம்பெற்றிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே எனக்கு இங்கே பொறுப்பே கிடையாது, நான் 22 கிலோமீட்டர் பூத் லெவல் ஆஃபீஸர் எப்போவுமே அந்த பூத்துக்கு உட்பட்ட, வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட ஒரு ஆசிரியர் மாதிரியான அரசு பணியாளர் 22 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு முஸ்லீம் பூத் லெவல் ஆஃபீஸர் அகற்றிட்டு இதை அகிலேஷ் யாதவும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிடிஏ அப்படிங்கிறது தான் அவருடைய கோஷம், பிக்ரே தலித் அல்ப சன்ஷாக்குங்கிறது தான் அவருடையது. அதாவது பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் சிறுபான்மையினர் அப்படிங்கிறது தான் அவருடைய இன்னைக்கான ஒரு கோஷமா இருக்கு. ஆமா, அகிலேஷுடைய கோஷமா இருக்கு. ஸோ இதுல உள்ள அலுவலர்கள் எல்லாம் இங்கு நீக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆளுங்கட்சியுடைய 60% இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில 55% இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதுவும் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்னு கட்டுரை சொல்லுது. அது பிள்ளையான அதுதான். நீங்க மொத்தம் 3 லட்சம் வாக்காளர்கள், 3 லட்சம் வாக்காளர்கள்ல வாக்களிச்சது எவ்வளவு பேரு,
பாதி பேரு 76.71% அதான் வாக்களித்திருக்கிறாங்க. இல்ல 55 அங்க வாக்கு சதவீதமே 57% தான். மொத்த போலிங்க 57% தான். பாஜகவுக்கு கிடைச்சிருக்கிறது 76.71%. அப்படின்னா உங்களுக்கு முஸ்லிம் வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை பெரும்பாலான தொகுதிகளில். இதை நியூசிலாண்ட்ரியுடைய கட்டுரை மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கு. கடந்த முறை வாக்களித்த 2 பூத்து ஒட்டுமொத்தமாக 1887 ஓட்டு 1887 ஓட்டு மொத்தமாக அவங்க வாக்களிக்கவே அனுமதிக்கப்படலை. காவல்துறையை தடுத்திருக்காங்க. வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. எனவே இந்த இப்படியான ஒரு பிஆர் பீஸ், இது ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் பீஸ் அந்த கட்டுரையாளர் எழுதியிருக்காரு. இப்போ பிரிண்ட் பற்றி ஏற்கனவே கேரவன் மிக தெளிவாக இப்படியான பிஆர் பீசஸ் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கவர் ஸ்டோரியை போட்டாங்க. ஸோ பிரிண்டில் இதை மாதிரியான பப்ளிக் ரிலேஷன்ஸ் யோகி ஆதித்யநாத் அரசிடமிருந்து விளம்பரங்கள் வருவதற்காக இது மாதிரியான பப்ளிக் ரிலேஷன்ஸ் பீஸ் அவங்க எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு பீஸ். மதச்சார்பற்ற பிரச்சாரத்தை இஸ்லாமிய மக்கள்கிட்ட பண்ணாருங்கிறதுல நீங்க முரண்படுறீங்க. இன்னொரு ஃபேக்சுவலா அவர் இன்னொரு செய்தியையும் கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. சமாஜ்வாதி கட்சி தரப்புல ரஹ்மான் பார்க்குங்கிறவர் தான் ஏற்கனவே அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு போன பிறகு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது. இந்த ரிஸ்வான் பார்க் குடும்பத்தை சேர்ந்தவங்களே இடம் கேட்குறாங்க, மீண்டும் நாங்கள் போட்டிடுறோம்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்கப்படலை, சமாஜ்வாதி கட்சி தரப்பில் கொடுக்கப்படலை, ரிஸ்வான்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த ரஹ்மான் பார்க் ஆதரவாளர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ரிஸ்வானுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. இவங்க வந்து ரொம்ப பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுவும் சமாஜ்வாதியோடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமா இருக்கு. ரெண்டாவது, ரிஸ்வான் வந்து ஏற்கனவே 3 முறை வந்து அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யாததும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்களே. இது ஃபேக்சுவலா சரியா தானே இருக்கு? இல்லை, ஃபேக்சுவலாக அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எதிர்கட்சியை களத்தில் இருந்து அகற்றியாச்சு, ஆகிட்டு நீங்களே ஓட்டு போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு மோசடியான வெற்றியை பெறுறீங்க. இதுல இது ஃபேக்டரே இல்லைங்கிற, இட் இஸ் நாட் எ டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. இது ஃபேக்டரே கிடையாது. என்னன்னா, நீங்க ஓட்டு போடவே விடல மக்களை, நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே ஜெயிச்சதா அறிவிக்கிறீங்க, நீங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க. இதுதான் ப்ராப்ளம். அதாவது நீங்க டெமோக்ரஸி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் மேல. முதல்ல நவம்பர் 13ஆம் தேதி தேர்தல்னு அறிவிக்கிறீங்க, உங்களால் ஜெயிக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குன்னு பார்க்குறீங்க. அப்புறம் தேர்தலை நவம்பர் 20ஆம் தேதின்னு மாத்துறீங்க. ஏன்னா உங்கள்ட்ட அதிகார பலம் இருக்கு. தேர்தல் ஆணையமே, அதாவது கடந்த 10 ஆண்டு கால பிஜேபியுடைய இந்திய சர்க்காரில் முக்கியமான 3 பிரச்சனை: அதிகார குவிப்பு, செல்வ குவிப்பு, தன்னாட்சி அளிப்பு. அதில் தன்னாட்சி அளிக்கப்பட்ட ஒன்றிய நிறுவனங்களில் முக்கியமாக தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட மகாராஷ்டிராவில் இருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்களோ இல்லை ஜார்க்கண்ட்ல இருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்களோ ஏன் அந்த தேர்தல் சதவீதத்தில் இருக்கிற இடைவெளி ஏறக்குறைய பரக்கால பிரபாகர் குறிப்பிட 7% ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு வாக்கு சதவீத வாக்குப்பதிவில். அவர் தேர்தல் ஆணையம் என்பது இன்றைக்கு தன்னாட்சி இழந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதுல கூட எலெக்ஷன் வேலையே பாஜக செய்யலன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவங்களை நியமிச்சு சின்ன சின்ன குழுக்களாக பிரிச்சு வீடு வீடா போய் இஸ்லாமிய மக்கள்கிட்ட வந்து வாக்கு சேகரிப்பு செஞ்சாங்க. அப்படி முஸ்லிம்கள் ஓட்டு போடுறதை ஏன் தடுக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு 6 வீடியோ எவிடன்ஸ் அந்த தொகுதியில குந்தர்கில இருந்தே இருக்கு. இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்க வருவார்கள் நம்பிக்கை இருந்தா அவங்க ஏன் தடுக்கணும்? நீங்க வீடு வீடா பிரச்சாரம் பண்ணிட்டீங்க, குல்லா போட்டு இஸ்லாமிய சமய தொப்பியை போட்டிருந்தாருன்னா நீங்க ஏன் முஸ்லிம் வாக்காளர்களை தடுக்கணும்? முதல் கேள்வி. அதுக்கு பிறகு இவ்வளவு நீங்க நம்பிக்கையா எல்லாருடைய நம்பிக்கையை பெற்றவங்களா இருந்தா ஏன் தேர்தல் தேதியை மாத்தி வைக்கணும்? மக்களுக்கு வந்து எங்க நம்பிக்கை வந்திருக்குன்னா, இன்னும் 2.5 வருஷம் அந்த ஆட்சி பொறுப்பு இருக்க போகுது, மத்தியிலையும் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, மாநிலத்திலையும் இன்னும் 2.5 வருஷம் இருக்காங்க, அப்போ இன்னும் நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் வரும்னு இஸ்லாமிய மக்கள் நம்பியதாக அந்த செய்தியில கட்டுரையாளர். அதை கட்டுரையாளர் பிரச்சாரத்தை ஒரு பரப்புரை கட்டுரை என்பதுதான் இதனுடைய ஒரு பரப்புரை கட்டுரை என்பது தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களிலும் எழுதப்படுகிறது. அப்படியான ஒரு பரப்புரை கட்டுரை, அது யோகி ஆதித்யநாத்துக்கான ஒரு பரப்புரை கட்டுரை. போலரைசிங் நடந்திருக்கா? அப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு பாஜக ஒருங்கிணைச்சிருக்குன்னு நம்புறீங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? அந்த போலரைசேஷன் மட்டும்தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சம்பல்ல அதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பள்ளிவாசலில் ஏதாவது ஆய்வு பண்ணுறேன்னு போய் ஒரு 4 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்க, படுகொலை செய்யப்பட்டிருக்க. இதே யோகி ஆதித்ய தொடர்ச்சியாக அவர்களுக்கு செய்யக்கூடிய அரசியல் பிளவு அரசியலாக
மக்களை பிளவுபடுத்துவது மட்டுமே, அங்கே வளர்ச்சி அரசியல் அவர்களுக்கு தெரியாது. எல்லாருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே உத்தரப்பிரதேசம் வரவில்லை. அதை நோக்கி உத்தரப்பிரதேசத்தை நகர்த்துவது என்பதுதான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் மீதான ஒரு பொறுப்பாக, குறிப்பாக சமாஜ்வாடி கட்சி. சமாஜ்வாதி கட்சி தலைவர் கேட்கிற அதே கேள்வியை நீங்களும் கேட்குறீங்க, ஏன் இஸ்லாமிய மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி முஸ்லிம்கள் 40% இருக்கக்கூடிய ஷிஷாமா தொகுதியில பாஜக தோல்வி அடைந்திருக்கு. பாஜக மேல இன்னும் இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கையே வரலன்னு ஒரு முடிவாக நீங்க சொல்ல வரீங்களா? ஏன்னா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பிஜேபி மேல நம்பிக்கை வரலாம். எப்போ அவங்க அந்த பிளவு லாங்குவேஜ், அந்த டிவிஷன், ஹேட்ரட் அண்ட் டிவிஷன், நம்ம ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு முஹப்பத் கி துக்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வரணும். அதாவது ஒரு அன்பின் வழியான அரசியல் அப்படிங்கிறது, வெறுப்பின் ஒரு சந்தையை அவர்கள் திறந்திருக்கிறார்கள். அங்கே நான் அன்பின் கடைகளை திறந்திருக்கிறேங்கிறது தான் ராகுலுடைய என்ட்ரி பாயிண்டே இருக்கு இந்திய அரசியலில். ஸோ அதுக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு. ஆமாம், இவங்க ஹேட்ரட் அண்ட் டிவிஷன் தான் அவங்களுடைய ஒரு கைடிங் பிரின்சிபிள்ஸாக இருக்குது பிஜேபியோட. அது மாறும்போது எல்லாருமே அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக அவங்க இவால்வ் ஆகும்போது அது ஒருவேளை அவங்க ஒரு 4-5 முறை ஆட்சியில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க, ஒரு மெல்லோ ஆவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனால் அவங்கள்ட்ட என்னைக்கான கைடிங் பிரின்சிபிள் பிளவுவாத அரசியல் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதை விட்டு அவர்கள் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரும் 25,000 வாக்குகள் தானே வாங்கியிருக்காங்க. சரி, பாஜகவுக்கு இஸ்லாமிய ஓட்டு போடவே விடலன்னா எப்படி ஓட்டு வாங்க முடியும்? மக்களை ஓட்டு போடவே நீங்க விடல, நீங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்கன்னா அந்த சூழல்ல ஒரு 25,000 ஓட்டுக்கு மேல ஏன் பிஎஸ்பி கேண்டிடேட், ஆமா பிஎஸ்பி கேண்டிடேட் 1000 ஓட்டு தானே வாங்கியிருக்காரு. ஆமா, இது அதனால பிஎஸ்பி சொல்றாங்க இடைத்தேர்தலே வேண்டாம். ஏன்னா நீங்க ஆளும் பலத்தை வைத்து, அதிகார பலத்தை வச்சு, காவல் பலத்தை வைத்து நீங்க ஓட்டு போடுங்க. இது ஜனநாயகத்தை திருடுவதாகும். ஜனநாயகத்தை களவாடுவது என்பதுதான் குந்தர்கியில் நடந்திருக்கு. அதை வச்சு ஒரு நரேட்டிவை கட்டுறதுங்கிறது, அந்த பத்திரிகையாளர் ஒரு யோகி ஆதித்யநாத்துக்கு விளம்பர தூதுவராக இருக்கிறார் என்பதை தவிர அந்த கட்டுரையில் எந்த மதிப்பும் அதற்கு கிடையாது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது.